திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்வு. நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். சின்ன சின்ன சம்பவங்களா தொடங்குகிற பல நிகழ்வுகள் வரலாற்றின் பக்கத்துல ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்தி சரித்திரமா மாறுது. சின்ன சின்ன சம்பவங்கள் சரித்திரங்களா மாறுதுங்கிற உண்மைய இந்த சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கிறோம். சரித்திரங்கள் சரித்திரங்களாகவே தொடங்குறது இல்லை. சின்ன சின்ன சம்பவங்கள், அந்த சம்பவங்களில் ஏற்படுத்துகிற தாக்கம், அதன் ஊடுபாவு, கோர்வை, அதுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ மக்கள் கொடுக்கிற அந்த எதிர்ப்பு குரல் அது போராட்டமா மாறி புரட்சியா வெடிச்சு வரலாற்றின் பக்கங்கள்ல சரித்திரமாகுது. அப்படி ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தையே ஆட்டம் காண வைக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசியல் மொழி போராட்டத்தை பத்தி தான் இன்றைய சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கிறோம். அப்படி என்ன இந்திய ஒன்றியத்தையே ஆட்டம் காண வச்ச தமிழ்நாட்டின் மொழி அரசியல் போராட்டம்னு தானே கேக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. தமிழ்நாட்டின் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் அந்த போராட்டம். ஆமா, இந்தி அப்படிங்கிற சொல்லுக்கு எதிரான முதல் எதிர்ப்பு குரலை தமிழ்நாடு தான் கொடுக்குது. ஏன் தமிழ்நாடு மட்டும் இந்திக்கு எதிராக ஏன் தொடர்ந்து கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துது? ஏன்னா தமிழ்நாட்டினுடைய இந்தி எதிர்ப்பு திணிப்பு அரசியல் மரபு அப்படிப்பட்டது. ஆமா, அன்றைக்கு இந்தியை தமிழ்நாட்டின் மீது திணிக்க முயற்சித்த ஒன்றிய காங்கிரஸை சென்னை மாகாணம் மட்டும்தான் கடுமையாக எதிர்த்தது. இன்னும் ஒருபடி அதிகமா சொல்லணும்னா, இந்தியாவினுடைய காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலையும் இருந்தது, மத்தியிலையும் இருந்தது. அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக இருந்த காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பக்தவச்சலம், குமாரசாமி ராஜா போன்றவர்கள் இந்திய ஆதரிச்சாங்க. மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆட்சி. இரண்டு ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு குரல், மிக கடுமையான போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழல். இந்த தைரியத்தை, இந்த திராணியை சாதாரண மக்களுக்கு யார் கொடுத்தது? அந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து சாதாரண மக்கள் வீதியில் இறங்கி போராடினாங்களே, இந்த தன்னம்பிக்கை, அந்த நம்பிக்கை சாமானிய மக்களுக்கு எப்படி வந்தது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வரலாற்றின் பக்கங்களில் நாம பதில் தேடினா வரலாறு ஒற்றை பெயரை நமக்கு பதிலாக தருகிறது. அந்த பெயர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரின் பெயர் இல்லாமல் தமிழ்நாட்டின் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி யாராலும் எழுதிவிட முடியாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மரபை தந்தை பெரியார் ஆழமாக விதைத்து ஆலமரமாக கிளைபரப்பி நிற்க செய்திருக்கிறாருங்கிறது தான் வரலாற்று உண்மை. இன்றைக்கு இந்திய அளவுல இந்தி என்பது எங்கெல்லாம் ஏகாதிபத்திய குரலை எடுக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு முதல் எதிர்ப்பு குரலை கொடுக்கிறது. சமீபத்துல கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு நிகழ்ச்சியில பேசுகிற போது, உலகமெங்கிலும் இருக்கிற இந்தியர்களை ஒன்றிணைக்க ஒரு மொழி இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரையும் ஒருமைப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர ஒரு மொழியால முடியும்னா அது இந்தி மொழியால தான் முடியும். இந்தியாவுல அதிகமான மக்கள் பேசுகிற மொழி இந்தி மொழி தான் அப்படின்னு பேசின உடனேயே தமிழ்நாட்டுல தீ பற்றி கொள்ள ஆரம்பிச்சது. மூங்கில் காடாக நந்தவனமாக இருக்கிற தமிழ்நாட்டை எரிக்க இந்தி என்கிற ஒரு தீக்குச்சி போதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த செய்தி சற்று பழைய வரலாற்று செய்தி எனக்கு நினைவூட்டுது. அன்றைக்கு இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழியை அமைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்தபோது நாடாளுமன்றத்துல இந்தியை தேசிய மொழியா அறிவிக்கலாம், ஏன்னா இந்தி பேசுகிற மக்கள் தான் இந்தியாவில் அதிகம்னு சொன்ன போது தமிழ்நாட்டில் இருந்து போன பேரறிஞர் அண்ணா, நான் திராவிட இனத்தின் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியை தேசிய மொழி ஆக்க வேண்டும்னா அதிகமான எண்ணிக்கையில் நம் நாட்டில் காகங்கள் தானே இருக்கிறது, அப்ப காக்காக்களை தானே தேசிய பறவையா அறிவிக்கணும், ஏன் மயில அறிவிச்சிங்கன்னு கேட்டாரு. அதே போல இன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு, அதிகமான எண்ணிக்கையில் இந்தி பேசுகிற மக்கள் இருக்காங்க, இந்தியை இந்தியாவின் ஒன்றிணைக்கிற மொழியாக அறிவிக்கலாம்னு சொன்ன போது அதே எதிர்ப்பு குரல் வருதுன்னா அந்த அளவுக்கு ஆழமான இந்தி திணிப்பு எதிர்ப்பு மரபை தந்தை பெரியார் இந்த மண்ணில் பதிவு செய்திருக்கிறார். கூட்டணி கட்சி, ஆளும் கட்சி, எதிர்கட்சின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒருமித்த குரலில் எதிர்ப்பு குரலை கொடுத்ததுன்னா அது இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் தான். அந்த மரபை, அந்த போராட்ட மரபை தந்தை பெரியார்
ஆழமாக விதைத்து ஆலமரம் போல கிளை பரப்பி இருக்கிறார். அதென்ன மரபு? இந்தியாவில் இந்தி பேசாத மற்ற மாநிலங்களில் இல்லாத மரபு, தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிற மரபு அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வரலாம். இன்றைய ஜென் ஜீக்களுக்கும் மில்லினியம் கிட்ஸுகளுக்கும் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பற்றியும் தமிழ்நாட்டின் இந்த தனித்துவமான அரசியல் மரபை பற்றியும் தெரிந்து கொள்ளணும்னா 1938 இருந்து இந்த சம்பவத்தை நாம தொடர்ந்து பார்க்கணும். தொடர்ந்து 1938களில் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்தது, எந்த பாதையில் பயணித்ததுங்கிறத நாளைய சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில விரிவாக பார்க்கலாம். நன்றி.